இயக்குனர் மாரி செல்வராஜோட இயக்கத்தில் உருவான வாழை திரைப்படம் கடந்த 23ஆம் தேதி வெளியானது. மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு பெற்ற இந்த படத்தை திரைத்துறையின் உச்சபட்ச இயக்குனர் உட்பட அனைவருமே இந்த படத்தை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வாழை திரைப்படத்தை பார்த்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் மாரி செல்வராஜோட வீட்டுக்கே நேரடியாக சென்று அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. தொடர்ந்து சமூக வலைதளங்களில் வாழை திரைப்படம் குறித்து தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு எழுச்சி தமிழர். அதில், நாடே கொண்டாடும் வாழை, கண்ணீரில் கருகொண்ட காவியம், கலையுலகே புருவமுயர்த்தும் கலைநயம், உழைக்கும் மக்களுக்கு வாழை குலைகள் மட்டுமல்ல, வாழ்க்கையே பெருஞ்சுமை, புளியங்குளத்தில் முளைவிட்ட பொதுவுடைமை அரசியலின் தாக்கத்தால் மாரியின் வேர்களில் மார்க்சியம், போதாது கூலியென போர்க்குரல் வெடித்தெழும் பொருளியல் முரண் விளக்கும் புரட்சிகர படைப்பு, வறுமையை எதிர்த்து வலிகளை சுமந்து வாழ்க்கையை தேடும் வரலாற்று குறிப்பு, விபத்தில்தான் பலி என்றாலும் இது வெண்மணி வெங்கொடுமையின் வேறொரு வடிவம், பச்சிளங்குழந்தை பருவத்திலும் குடல் முறுக்கும் பசியடக்கி கொடுந்துயர தடை நொறுக்கி வெகுண்டெழுந்து போராடி வெற்றி இலக்கை எட்டித் தொட்ட ஒரு பிறவி போராளியின் தன் வரலாறு. இது மாரியின் மழலை பருவ வரலாறு எனினும் ஒரு சமூகத்தின் உயிர் வழி. இப்படி பதிவிட்டிருக்காரு. வாழைப்படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா படம் குறித்தான உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்.